நமக்கு பிடித்த நபர் நம்மை காயப்படுத்தும் போது முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து போய்விடுவோம். ஆனால் சிறிது நிதானமாக சிந்தித்து பார்த்தோமேயானால் அவர்கள் ஏன் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று யோசிக்க யோசிக்க பதில் கிடைக்கும். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பொறுமையாக பேசி தீர்க்க முயற்சி செய்யலாம். அது பலனளிக்காத சமயத்தில் அவர்களை விட்டு விலகிச் செல்வது நல்லது. யாரையும் காயப்படுத்திவிடக் கூடாது என்று மிகவும் கவனமாக இருப்பவர்கள்தான் அதிகமாக காயப்படுகிறார்கள். பிடித்த நபர் என்றாலும் பிடிக்காத நபராகவே இருந்தாலும் கூட நம்மீது தவறு எதுவும் இல்லாத போது ஏன் காயப்படுத்த வேண்டும்? நம்மீது ஏதேனும் தவறு இருந்தால் அவர்கள் நம்மை ஊதாசீனப்படுத்தினாலும் நாமே வலிய சென்று பேசி மன்னிப்பு கேட்டு செய்த தவறுக்காக வருத்தலாம். அதுவே நம்மீது தவறு எதுவும் இல்லாத பொழுது காயப்படுத்தினால் விலகி விடுவதுதான் நல்லது. பொதுவாகவே மனிதர்களுக்கு இயல்பாய் ஆனந்தமாக இருக்க தெரிவதில்லை. அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மகிழ்ச்சி கொள்பவர்கள்தான் இங்கு அதிகம். இயல்பிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் எவரும் அடுத்தவரை காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்துவது ஒருவேளை அதீத அன்பின் காரணமாக கூட இருக்கலாம். அதிக உரிமை எடுத்துக்கொள்வதன் காரணமாகவும் இருக்கலாம். அவர்களுக்கு மட்டுமே நாம் சொந்தம் என்று நினைப்பதும் பிறரிடம் நாம் சிரித்து பேசுவதை பார்த்து சகிக்காமல் காயப்படுத்துபவராக இருக்கலாம். இப்படி ஓவராக நம்மிடம் ஆதிக்கம் செலுத்துபவர்களிடம் மனம் விட்டு பேசலாம். நீங்கள் எப்படி எனக்கு முக்கியமோ அதுபோல அவர்களும் எனக்கு முக்கியம் என்று புரிய வைக்க முயற்சிக்கலாம். ஒருவரை நமக்கு பிடித்தால் மட்டும் போதுமா? அவருக்கும் நம்மை பிடிக்க வேண்டும் அல்லவா? சிலர் பிறரை எப்பொழுதும் சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இத்தகைய சுயநல எண்ணங்கள் கொண்டவர்களை நினைத்து வருந்த வேண்டியதில்லை. இப்படிப்பட்டவர்கள் பிறர் காயப்பட்டாலும் கவலைப்படுவதில்லை. தான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று எண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் எதிர்பார்ப்பது நம் தவறுதானே? நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் அவர்களது இனிமையான நினைவுகள் அதிகமாக தூண்டப்படுகிறது. எப்படியெல்லாம் நம்முடன் அன்பாக பழகினார்கள், ஆசையாக பேசினார்கள், இப்படி மாறிவிட்டார்களே என்று மனதிற்குள் புழுங்கிவிடத் தோன்றுகிறது. இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றுகிறது. நாம் பேசத் துடிக்கும் வார்த்தைகளை கேட்கக்கூட விருப்பமில்லாமல் நகர்பவர்களை நினைத்து வருத்தப்படுவதை விட இனி நாம் என்ன பேசினாலும் தப்பாகத்தான் தெரியும் என்று உணர்ந்து ஒதுங்கி விடுவதே அல்லது விலகி விடுவதே நல்லது. இப்படி உங்களுக்கு பிடித்தவர்கள் சொல்லாலோ அல்லது செயலாலோ தொடர்ந்து உங்களை காயப்படுத்தினால் அவர்களிடம் உங்களது கருத்துக்களை கூறி நியாயப்படுத்தி மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணினால் முதலில் அந்த எண்ணத்தை விட்டொழியுங்கள். அவர்களிடம் நீங்கள் எவ்வளவு புரிய வைத்தாலும் அவர்கள் புரிந்தது போல் நடிப்பார்களே தவிர இயல்பான குணநிலைக்கு மாற மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்தவே முயற்சி செய்வார்கள். இப்படிப்பட்டவர்களின் உறவே தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவதே நல்லது. அவர்களை ஒதுக்கி விடுவதே மிகவும் நல்லது. இதுபோன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த தகவல் இந்த காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தகவல்னே நினைக்கிறேன். இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.